நல்ல வீடியோ போடாதீங்க. நல்ல வீடியோ போட்டால் யூடியூப்பில் அது வைரல் ஆகாது. யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிங்கன்னா யூடியூப்பில் வைரல் ஆகாது, அதுக்கு வியூஸ் போகாது. ஏன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, இப்போ ஒரு சில்லியான ஒரு வீடியோவாக இருக்கும், இவர் இறந்துட்டாரு, இவர் இறந்து போனவருடைய ஆவி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில்லியான வீடியோஸ் நல்லா வியூஸ் போயிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான, நாட்டுக்கு ரொம்ப தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வீடியோஸ் வியூஸ் கெயின் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்றதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், யூஸ்ஃபுல்லாக இருந்தாலே அந்த வீடியோ வியூஸ் போகாது. இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அணுகுண்டெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க, அதோடைய திரியெல்லாம் ஒன்றா அப்படியே கோர்த்து வச்சுருக்காங்க, தீயை பொறுத்துற மாதிரி போகிறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, அதுவும் ஒரு 4 months. இப்போ பாருங்கள், அந்த ஒரு கியூரியாசிட்டி, அந்த ஒரு அட்டென்ஷன் கிராபிங்கான ஒரு விஷயம்தான் யூடியூப்பில் வியூஸ்ன்றது வரும். இது நிறைய யூடியூபர்ஸ்க்கு புரியாது. அவங்க டுட்டோரியல் வீடியோஸ்லாம் போடுவாங்க, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனால் அந்த வீடியோலாம் வைரல் ஆகாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, இப்போ யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்குனே கிரியேட்டர் இன்சைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, இன்சைடர்ஸ்னு. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூப் அஃபிஷியல் யூடியூப் எம்ப்ளாயீஸே வீடியோஸ் போடுறாங்க. இப்போ அந்த வீடியோ ஏன் வைரல் ஆகலை? அந்த வீடியோ அட்டென்ஷன் கிராபிங்காக இல்லை, மார்க்கெட் சைஸ், இந்த என்டர்டெயின்மெண்ட் பார்க்கக்கூடியவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, அதனால தான் அதுக்கு வியூஸ் கம்மியாக போகுது. இல்லை யூஸ்ஃபுல்லான வீடியோ போடாமல் எந்த வீடியோ போட்டால் எனக்கு வியூஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். ராஜவித்யா சேனல் மற்ற சேனல் மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் செய்வது எப்படி, இந்த மாதிரி ரெகுலர் டிப்ஸ்லாம் இருக்காது நம்ம சேனலில். நாங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நாங்கள் பண்ணுறோம். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை யூடியூப்பில் ப்ரமோட் பண்ணணும்னா எங்கள் சேனலில் அதற்கேற்ற டுட்டோரியல்ஸ், ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ எஸ்ஸைஸ் இதெல்லாம் இருக்கும். நாங்கள் நிறைய பேருக்கு கோச்சிங், கன்சல்ட்டிங், சேனல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறோம். இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய வெப்சைட் போய் பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய சேனலில் 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை உங்களுடைய சேனல் கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லைவ் வர வேண்டிய அவசியம் இல்லை, யூடியூப்பை நீங்கள் முழுசாக கரைச்சி குடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுவே நீங்கள் மானடைஸ் ஆகிட்டீங்க, உங்களுடைய காம்படிட்டருக்கு உங்களை விட வியூஸ் அதிகமாக போச்சுன்னா அவரை விட அல்லது அவரை பீட் பண்ணுறது எப்படி, அதையும் நாங்கள் எங்களுடைய சேனல் மேனேஜ்மெண்ட் மூலிமா அதை விட ஒரு பெட்டர் டைட்டில்ஸ், தம்ப்நெயில்ஸ், எடிட்டிங் இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த 2ல் ஏதோ ஒன்றில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய கிளைண்ட் சாய் டெக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அவங்க என்னுடைய கோச்சிங் எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் ஒரு 10 சாரியில் ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1000 ஆர்டர்ஸ்ன்றது வருது மாதம். ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 தான். அவங்களுக்கு போகக்கூடிய வியூஸ் பார்த்தீங்கன்னா 1200 தான். இப்போ நீங்கள் 1200 × 30 நாள் வீடியோ போடுறாங்க, ஷார்ட்ஸும் போடுறாங்க. 1500 × 30னா 45,000 பேர். 45,000 பேர் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்தால் பத்தாதா? ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் டிவிக்கே இல்லை லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் இருக்கோ அதை பற்றி வீடியோ போட்டுட்டு இந்த 30,000 வியூஸுக்கு நான் 300 ரூபா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. யூ ஆர் செட்டிலிங் ஃபார் லெஸ். யூடியூப்பில் வியூஸ் கேம் விளையாடாதீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூடியூப்பில் ப்ரமோட் பண்ணுங்கள். இப்போது இதில் நீங்கள் என்ன கண்டென்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடக்கூடாதுங்க. என்னங்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடக்கூடாதுன்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ChatGPT உங்களை விட நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுங்க. நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை போய் ChatGPTயில் கேட்டோம்னா வித்தின் செகண்ட்ஸில் அதால் ஆன்சர் பண்ண முடியும். இன்றைக்கி அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் உங்களோட பெட்டராக பாருங்களேன். அதுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்து நீங்கள் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுறீங்கன்னா உங்களுடைய காம்படிட்டரும் என்ன பண்ணுவார்? யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் போடுவார், நல்ல வீடியோஸ் தான் போடுவார். அப்போ நீங்களும் அவரும் ஒன்று. போய் வாங்கிறதுக்கான ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா போடுறீங்க, ஒருவேளை நாளைக்கு இன்னொரு காம்படிட்டர் உங்களை விட நல்ல வீடியோஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை நீங்கள் பொசிஷன் பண்ணணும். பொசிஷனிங்னா என்னன்றத ஒரு எக்ஸாம்பிள்ஸோட இப்போ நான் சொல்கிறேன். 2 அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, 2 பேருமே ராசி பலன் வீடியோஸ் போடுறாங்க. அதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் 2 பேரையுமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு திருமண பொருத்தம் இல்லை நல்ல நேரம் குறித்து வாங்கணும், ஏதோ ஒன்று
அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படுது, ஒரு ஜாதகம் எழுதணும். இவங்க 2 பேரையுமே பார்க்குறாங்க, 2 பேரும் சேம் கண்டென்ட் தான் போடுறாங்க, 2 பேருமே யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் போடுறாங்க. யாருக்கிட்ட போவாங்க? யார் பெட்டராக அவங்கள பொசிஷன் பண்ணியிருக்காங்களோ. ஒரு ஆள் வந்து மற்றவங்க சொல்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு, மற்றவங்க வாங்காத அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, அவர் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்காரு, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ வந்து அந்த அஸ்ட்ராலஜர் எந்த ஒரு டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது இவங்களுடைய சர்வீஸ் நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க எந்த ஒரு வீடியோஸும் போடல. ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போடுறாருன்னா இவர்கிட்ட தான் வாங்குவாங்க. யார் பெட்டராக பொசிஷன் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வாங்குவாங்க. 99% என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதாவது யூஸ்ஃபுல் கண்டென்ட் நான் போட போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுறீங்க. ஆனால் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டு நீங்கள் புதுசாக ஒன்றும் யூடியூப்பில் போடவே முடியாது. எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. உங்களை விட ChatGPT நல்லா போடும், உங்களை விட கூகுள் நல்லா ஆன்சர் பண்ணணும், உங்களை விட ஜெமினி நல்லா ஆன்சர் பண்ணணும், உங்களை விட உங்களுடைய காம்படிட்டர் வந்து நல்லா வீடியோ போடுவார். இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேனே, இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை டெலீட் செய்வது எப்படி, அந்த வீடியோக்கு வியூஸ் கம்மியாக தான் போகும். இதுவே நான் ஒரு வீடியோ பார்த்தேன், டெலீட் இன்ஸ்டாகிராம் ப்ரொடெக்ட் யுவர் மென்டல் பீஸ். இந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோக்கு வந்து நிறைய வியூஸ் போகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியலனா கூட என்னுடைய லைஃப்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னுடைய சேனலில் யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய ஒரு சேனலில் யூடியூப் சேனல் ஓப்பன் செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ கூட இருக்காதுங்க. அப்போ எதனால் என்னுடைய கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா என்னுடைய டெஸ்டிமோனியல்ஸ் மூலியமாக தான், என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மூலியமாக தான். இப்போ பாருங்கள் நான் எப்படி நான் பெட்டராக பொசிஷன் பண்ணியிருக்கேன்னு. யூஸ்ஃபுல் கண்டென்ட் ஏன் போடக்கூடாது, நல்ல வீடியோ ஏன் போடக்கூடாதுன்றதுக்கு என்னுடைய கிளைண்ட் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். என்னுடைய கிளைண்ட் வந்து ப்ராம்ப்டிங் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றாரு. இப்போ நல்லா பாருங்கள், ப்ராம்ப்டிங் செய்வது எப்படி அப்படின்ற வீடியோவை யார் பார்ப்பாங்க? ஏஐ பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தானே அந்த வீடியோ பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஏஐ பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அதை லிமிட் பண்ணுறோம். இப்போ ப்ராம்ப்டிங் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். அப்போ ஏஐ மூலமாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோம்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த வீடியோவை பார்ப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, பணம் சம்பாதிக்க போகிறாங்க. அப்போ ஏஐ மூலயமா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நம்ம போட்டோம்னா அந்த வீடியோவை எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ பாருங்களேன், நீங்கள் போடக்கூடிய அந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை எப்படி நம்ம பொசிஷன் பண்ணுறோன்னு இதை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்லுவேன், ஏதாவது வீடியோஸில் அங்கே எங்கேயுமா சொல்லிட்டு இருப்பேன், இல்லை பேசும்போது சொல்லுவேன். இதெல்லாம் சொல்லும்போது என்னுடைய வியூவர்ஸே இதை வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், நல்ல வீடியோ போடுவோம். அதாவது இன்ஃபர்மேஷன்றது இங்கே முக்கியம் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இன்ஃபர்மேஷன்றது அந்த ப்ராம்ப்டிங், எமோஷனை டச் பண்ணுறது. அதாவது நீங்கள் இன்ஃபர்மேஷனை லெஸ்ஸாக கொடுங்க, எமோஷனை டச் பண்ணுறது. எமோஷன்றது பணம் சம்பாதிக்கக்கூடிய எமோஷன். ஸோ அந்த எமோஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் சொல்கிறத கேட்காம நான் அப்படியே இன்ஃபர்மேஷனை கொடுத்து தள்ள போகிறேன், நான் மட்டும்தான் இருக்கேன் உலகத்திலேயே, யூடியூப்பில் வேறு வீடியோவே இல்லை அப்படின்ற மாதிரி கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறீங்க. கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறது வந்து மார்க்கெட்டிங் கிடையாது. கண்டென்ட் மட்டுமே உங்களுக்கு சேல்ஸை கொண்டு வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கன்ஃபியூஷனில் இருக்கவனுக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டீங்க. ஆல்ரெடி அவன் வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடில் தான் இருக்கான். நானும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதில் சிறந்தது நான் தான் அப்படின்னு நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து ஒரு பெட்டர் பொசிஷனிங் பண்ணணும். உங்களுடைய காம்படிட்டர் சேனலை நீங்கள் பீட் பண்ணணும். உங்களுடைய சேனல் மூலிமா உங்களுடைய பிஸ்னஸுக்கு 200லேருந்து 500 லீடு மாதம் ஆர்கானிக்காக வரணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய கோச்சிங் வாங்க. கோச்சிங்கும் வரலாம், சேனல் மேனேஜ்மெண்ட்டும் வரலாம். கோச்சிங்கிறது உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகலை, உங்களுடைய சேனல் ஒரு டெட் சேனலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்டு பண்ணி ஒரு நல்லபடியாக ஒரு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மானிட்டைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு வந்து மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதனால் மெத்தடுன்னு சொன்னோன்னா ஏதோ ஒரு பாட் வச்சு பண்ணி கொடுப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆர்கானிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் கமெண்ட்டில் எங்கள் கிளைண்ட்ஸுடைய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்கள் கோச்சிங்க்கு வந்து இந்த வெப்சைட்டில் கீழே இருக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.